நல்லா பேசுறீங்க. அதனால தான் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கட்டுமே அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். நீங்க எப்படி டப்பிங் பண்ணும்போதெல்லாம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க? முதல்லலாம் டப்பிங் செம்ம காமெடியா நடந்துருச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் பேசும்போது நமக்கு தெரியாதுல்ல. எது டப்பிங்னா என்னன்ற ஒரு அனுபவம். இதை பண்ணி பழகுனதுக்கு அப்புறம் இதான் டப்பிங் தெரியும் இல்லையா? ஓகே. எது டப்பிங், ஏன் டப்பிங் கூப்பிடுறாங்க? நான் தான் ஷூட்டிங் வந்துட்டேன்ல, டப்பிங்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை நடிச்சதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நடிச்சதுக்கு வாய்ஸ் தரணுமா? எப்படி தர்றது? நீ சரிங்க வாங்க வந்தால் தான் புரியணும்னு நேராக போயிட்டேன். அப்போனா மைக் இருந்துச்சு, வாய்ஸ் கொடுங்க அப்படின்னா என்ன வாய்ஸ் தர்றது? எங்க காதில் மாட்டி விட்டுட்டு அங்கே பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, நடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி தானே பண்ணணும், சரி பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டம்மு டம்முன்னு ஒரு சத்தம், திரும்பி வந்துட்டேன். என்ன பண்ணீங்க? அங்கே வந்து அப்படி நடிச்சிருக்கல சார், அதே மாதிரி தான் சார் பண்ண, கதவுலாம் இடிக்குது சார். ஆனால் தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது, அங்கே பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி பேசினா மட்டும் போதுனாரு. நல்ல வேலை குளிக்கிற சீன் எதுவும் வைக்கல. ஆமாம், போயிட்டு பக்கெட் எடுத்து ஊத்திட்டு சார் ரெடி சார் டப்பிங் போலாமா அப்படின்ட்டு